சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. சத்தியவதி சேதி நாட்டு அரசனான உபரிசர வசு என்னும் மன்னனின் மகள். அவள் செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள். சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான். அதன்பின் விசித்திரவீரியன் என்னும் இரண்டாவது மகன் பிறந்தான். சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணமடைந்தான். சந்தனு மறைந்தபின் பீஷ்மர் சித்திராங்கதனை நாட்டின் அரசனாக முடிசூட்டினார். காந்தர்வ நாட்டின் அரசரின் பெயரும் சித்திராங்கதன் ஆகும். அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன், "உன் பெயரை மாற்றிக்கொள், இல்லையெனில் என்னுடன் போரிடவா" என்று அழைப்பு விடுத்தான். இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது. இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்திராங்கதன் மரணமடைந்தான். சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திரவீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் 3 மகள்களுக்கும் சுயம்வரம் நடத்துவதை பீஷ்மர் அறிந்தார். காசி நாட்டின் மன்னனின் 3 மகள்கள் அம்பை, அம்பிகை, அம்பாளிகை. உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்குச் சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். சுயம்வரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர். அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து, "நரைகூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா?" என்று ஏளனம் செய்தனர். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.